மேற்கு வங்கத்தில் ஒரேடியாக லட்சக்கணக்கான பெயர் அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் சதியா அப்படிங்கிற தோணியில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் விரைவாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய அடிப்படை உரிமையை நசுக்காதீங்க. 2% வாக்கு வங்கி அப்படிங்கிறது தேர்தலில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல 15% மக்களை வாக்காளர் பட்டியலில் நீக்கியிருக்கீங்களே, இது எப்படி நியாயமான ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. 34 லட்சம் பேர் நீதிமன்ற வாசலில் நீதிமன்றம் எங்களுக்கு வாக்குரிமையை பெற்று தரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது மேற்கு வங்க அரசியல்ல? SIR மேற்கு வங்க தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. ஏப்ரல் 23, 29 ஆகிய 2 கட்டங்களாக மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. தொடர்ந்து SIR மூலம் ஏற்படுத்தப்பட்ட அந்த திருத்தம், அதாவது நீக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரை அந்த கேஸ் அப்படிங்கிறது போயிருக்கு. அதில் இப்போ தலைமை நீதிபதி தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார். அது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறி இருக்குது. முதல்ல SIR அப்படிங்கிறது மற்ற திருத்தங்களிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. இவங்க நேரடியாக ஒரு குழு ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வாங்க. அங்கே இறந்து போனவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களுடைய பட்டியல் எடுத்து அது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது நடக்குது. இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் மேற்கு வங்கத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 15% பேர் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் அவங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் எங்களுக்கு கொடுக்கல. நீக்கப்பட்டது தொடர்பாக எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரல, எங்களுக்கு முறையாக கம்யூனிகேஷனே நடக்காமலேயே, அதாவது நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் எங்களை யாரும் சந்திக்கவே இல்லை, இருந்தாலும் எங்களுடைய பெயர் பட்டியலிலும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற தோணியில் குற்றச்சாட்டுகள் பல்வேறு இடங்கள்லேருந்து மேற்கு வங்கம் முழுக்கவே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அது மேற்கு வங்கத்தை இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய இடமாக மாற்றி இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க. அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது. வழக்கை யார் விசாரிக்கிறா அப்படின்னா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஜாய் மால்யா பாக்சி அவங்க அந்த 2 நம்பர் அமர்வு அப்படிங்கிறது இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அவங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக மாறி இருக்கு. அப்போ லாஜிக் ஆஃப் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி விளக்குறாங்க. அதனால் லாஜிக் ஆஃப் மார்ஜின் அப்படின்னா, ஒரு தொகுதியில் முதல்ல பார்த்தது போல் 15% வாக்காளர்கள் பெயரை நீங்கள் நீக்கியிருக்கிறீங்க. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி தேர்தல் அப்படிங்கிறது 2% தான் வித்தியாசம். அதாவது வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி அடைந்தவருக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் 2% இருக்குது. அதாவது ஒருத்தர் 100 ஓட்டுகள் வாங்குறாரு அப்படின்னா வெற்றி பெற்றவர் 102 ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கார். 2 வாக்குகள் அப்படிங்கிறது தான் வித்தியாசமாக இருக்கும் பொழுது, நீங்கள் 15% பேர், அதாவது 100க்கு 15 பேரை வாக்காளர் பட்டியலில் நீக்கியிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அந்த தேர்தல் முடிவுகளையே மாற்றக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். ஒருவேளை சரியாக நடந்திருக்கும் பட்சத்தில் அது ஓகே, ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் எழும் பொழுது அது சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற தோணியில் நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில் 15% பேர் நீக்கிறாங்க அப்படின்னா அந்த 100க்கு 10 பேர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, போன முறை அதாவது அவங்களை எதிர்த்து, அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய வாக்காளர்கள் 10 பேர் 100க்கு 10 பேர் வெளியே போகிறாங்க, அவங்க கண் துடிப்பிற்காக 5 பேர்த்து உண்மையான நபர்களை வெளியேற்றுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஈஸியாக 2026 தேர்தலில் அவங்களுக்கு சாதகமாக 10%, அதாவது 10 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்களால வெற்றி பெற முடியும். அதாவது 100க்கு கணக்கு வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நான் 90 வாக்கு வாங்குவேன், எனக்கு வாக்கு போட வேண்டிய எனக்கு விருப்பம் இருக்கக்கூடிய 10 பேர் வெளியே இருக்காங்க, அதனால் ஓட்டும் போட முடியும். ஆனால் அந்த SIR அவங்களை ஓட்டு போட விடாமல் தடுக்குது. அதன் காரணமாக என்னை விட குறைவான ஆதரவு பெற்ற என்னுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதா இப்போது அதை SIR எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனமாக இருக்குது. வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வெறும் பேப்பர் கிடையாது, அது ஒரு குடிமகனுடைய அடையாளம். அதை சிதைப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை சிதைப்பது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருக்காங்க. இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில வழிமுறைகளையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தீர்ப்பாயங்கள் அமைப்பது அப்படிங்கிறது தான் அந்த வழிமுறையாக இருக்குது. அதாவது மொத்தம் 19 தீர்ப்பாயங்களை அமைச்சிருக்காங்க. இந்த 19 தீர்ப்பாயங்களுக்கு தலைவராக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு அவங்க செயல்படுவாங்க. இந்த இயக்கம் என்ன பண்ணும், இந்த தீர்ப்பாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரிடமிருந்தெல்லாம் புகார் வருகிறதோ அதை விசாரித்து உண்மையாலுமே அவர்கள் இதற்காக நீக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒருவேளை முறைகேடாக நீக்கப்பட்டிருந்தால் வாக்காளர் பட்டியல் திரும்பவும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அறிவுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுவது அதோட நோக்கமாக இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 34 லட்சம் பேர் நாங்கள்
புகார் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே வாக்காளர்களாக இருக்கிறோம், வாக்கு செலுத்த தகுதியானவர்களாக இருக்கிறோம், இருந்தாலும் கூட எங்களோட பெயர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது எஸ்சிஆரின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்கிருச்சு. இந்த நிலையில் 19 தீர்ப்பாயங்கள் சேர்ந்து ஒரு பிரித்தோம் அப்படின்னா ஒரு தீர்ப்பாயம் வந்து 1,80,000 வாக்காளர்கள்ட்ட நம்ம வந்து கருத்து கேட்கணும், அவங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கும் பொழுது எப்படி அது சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏப்ரல் 9க்குள்ளே இந்த விஷயத்தை வந்து டோட்டலாக முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அதற்கு இந்த வாக்காளர்கள் தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து சாத்தியம் இல்லை, ஏன்னா 1,80,000 பேர்த்த ஒரு குழு வந்து முழுவதுமாக ஆராய்ந்து பதிலளிப்பது அப்படிங்கிறது கடினம். அதனால் இடைக்காலமாக இந்த 2026 தேர்தலுக்கு மட்டும் இதற்கு எதுவுமே இல்லாமல் பழைய வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் எங்களை வாக்களிக்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. அதை உச்சநீதிமன்றம் முழுவதுமாக நிராகரிக்குது. அவங்க சொன்ன காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது உண்மை வந்து நிரூபிக்கப்படாமல், தகுதி வந்து உறுதி செய்யப்படாமல், உண்மையாலவே நீங்கள் வாக்காளர்கள் தானா, இப்போ இரட்டை வாக்குமுறை, அதாவது 2 இடத்துல வாக்குகள் வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் எதுவும் உறுதி செய்யப்படாமல் எங்களால் அப்படி உத்தரவளிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து கைவிரிக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏப்ரல் 9 கடந்து நேரம் போயிட்டு இருக்கும் பொழுது 34 லட்சம் பேத்துக்கிட்ட விசாரணை பண்ணி அவங்களுக்கு தீர்வு கிடைக்கப்பட்டதா அப்படின்னா இன்னும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஏப்ரல் 23 வரைக்கும் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாக்குரிமை இருக்குது, நான் மேற்கு வங்கத்தின் பிரஜையாக இருக்கிறேன், இந்திய குடிமகனாக இருக்கிறேன், வாக்கு செலுத்துவதற்கு எல்லா விதமான உரிமையும் அது கடமையும் எனக்கு இருக்கும் பொழுது வாக்கு செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது கூட என்னால் ஒருத்தருக்கு வாக்கு போட முடியல அப்படிங்கிற நிலை வாக்காளர்கள்ட்ட இருக்குது. இது அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக தற்போது பார்க்கப்படுது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 4 ஒருவர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம்களாக இருக்கிறார். 4 ஒரு முஸ்லீம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது 100 முஸ்லீம் வாக்காளர்கள் மேற்கு வங்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அதில் 25 பேர் நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மிகப்பெரிய குற்றச்சாட்டாக மேற்கு வங்கத்தினுடைய எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது வச்சுட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பிஜேபியினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வேட்பாளர்கள் கூட இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த 2 புள்ளிகளும் இணைத்து பாருங்களேன். 4 அதாவது 100 முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படின்னா 4 ஒரு முஸ்லீம் வந்து எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியின் வேட்பாளர் பட்டியலில் ஒரு முஸ்லீம் வேட்பாளர்கள் கூட இல்லை அப்படிங்கிற நிலை இருக்குது. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா குறைவான மார்ஜினில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லாத்திலையும் மிகப்பெரிய அளவில் வந்து எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்கள் திருத்தம் அப்படி நடைபெற்றிருக்கிறது. அதாவது அப்படி இருக்கும் பொழுது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இந்த குறைந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது முழுவதுமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்படி வெற்றப்படும் போது ஈஸியாக வெற்றி அப்படிங்கிறது பாஜகவிற்கு செல்லும் அப்படிங்கிறது அவர்களுடைய விமர்சனமாக இருக்கு. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 27% வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது. அப்படி இருந்தும் கூட பாஜக வெற்றி மட்டுமே இலக்கு அப்படின்னு வச்சு பணிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேர்தல் காரணத்திற்காகவோ அரசியல் காரணத்திற்காகவோ ஒரு 4-5 முஸ்லீம் வேட்பாளர்களை போட்டிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி சிந்திக்கக்கூடியவர்களாக பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது சித்தாந்தத்தில் ஊறி போக இந்துத்துவா கொள்கையை வந்து ஆணித்தரமாக வேரூன்றி வளர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பயணிக்கிறதுனால தான் நாங்கள் அதாவது 27% வாக்கு வங்கிகள் போனாலும் பரவாயில்ல, 27% அப்படிங்கிறது கம்மியாக எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு 40% இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது 27% வாக்கு வங்கி இப்போயே தெரிஞ்சு போச்சு பிஜேபிக்கு வராது அப்படின்னு. அது பிஜேபிக்கும் தெரியும், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டீமுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட இப்படி ஒரு மூவை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இந்து தேசத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே செய்கிறாங்க. இதில் மூடி மறைப்பதற்கோ பெரிய டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒன்றாகத்தான் மாறி இருக்குது அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது. இப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பிஜேபி அப்படிங்கிறது 120 மீட்டர் ஓட வேண்டும் அப்படிங்கிற நிலை இருக்குது. அந்த நிலை அவர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் வெறுப்பு அப்படிங்கிறத கையில் பிடிச்சுக்கணும். 27% முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா, மிச்சம் 73% இந்துக்களை ஒட்டுமொத்தமாக நம்ம பக்கம் திருப்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பிஜேபி பயணிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசியலை நம்ம பாராட்டியே ஆகணும். தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறது முஸ்லீம் வாக்கு வங்கியும் சரி, இந்த பக்கம் வந்து வங்காளிகளுடைய வாக்கு வங்கி மற்ற சமூகத்தின் வாக்கு வங்கிகளையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து மிகச் சரியாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2024 தேர்தலிலேயே பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 40% வாக்குகளை அந்த இடத்துல வாங்கியிருந்தாங்க. ஆனால் வெற்றி பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் கூட மிச்சம் இருக்கக்கூடிய அதாவது முஸ்லீம் தவிர்த்த மக்கள் வந்து பிஜேபிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் மூவை வந்து பிஜேபி செஞ்சாலும் கூட மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது
பொதுத்தளத்தில் வச்சு பார்க்குறாங்க. முஸ்லீம்கள் மற்றும் அந்த மற்ற சமூகத்தையும் வந்து ஒன்றிணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்களுடைய அரசியல் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அளவில் எடுபடுது அப்படிங்கிற நேரத்தில் பார்க்க முடியும். இந்த இடத்துல காங்கிரஸினுடைய செயல்பாடு மேற்கு வங்கத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க கட்டமைக்கக்கூடிய அரசியல் எப்படியாக இருக்குது அப்படின்னா முஸ்லீம் விசஸ் இந்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும், இந்துக்கள் மொத்தமாக பிஜேபியின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னும், மம்தா பானர்ஜி முஸ்லீம்களுக்கான கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பிஜேபி செயல்படக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்ல அந்த கட்சி மேற்கு வங்கத்தில் இல்லை, 2 முனை போட்டி தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான இந்து தேசத்தை அமைக்கக்கூடிய பயணத்தில் மேற்கு வங்கத்தில் வந்து தோற்றாலும் பரவாயில்ல, 27% வாக்குகள் இல்லை என்றாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்து தேசத்தை தான் அமைப்போம், இந்துக்களின் வாக்குகள் மட்டுமே எங்களுக்கு போதும், முஸ்லீம் விருப்பம் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயணிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு இந்தியாவில் ஆகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிகவும் மந்தமாகத்தான் இருக்குது அப்படின்னா சொல்லணும். இடதுசாரி அமைப்புகள் கூட ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கணும், ஒரு 10% வாக்குகள்னாலும் வாங்கிவிடும் என்ற நோக்கத்தோட பயணிக்கிறாங்க. அந்த ஒரு துடிப்பு கூட காங்கிரஸின் இல்லை அப்படிங்கிறது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக மாறியிருக்கு. வெளிப்படையான இது போன்ற அரசியல் காய் நகர்த்தர்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி பண்ணுவதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.